ரோபோ சங்கர் இவரை எல்லாருக்குமே தெரியும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசான வரைக்கும் அனைவருக்கும் இவரை பார்த்துருப்பாங்க. இவர் சின்ன திரையில் ஆரம்பித்து திரை உலகில் வெள்ளித்திரையில் வரைக்கும் வந்து அனைவரையும் சிரிக்க வச்ச ஒருத்தர் தான் இன்றைக்கி நம்ம எல்லாரையும் அழ வச்சுட்டு போயிட்டார். யார் இந்த ரோபோ சங்கர்? இவர் எங்கே பிறந்தார், எப்படி ஒரு வாழ்க்கை பயணத்தை தொடங்கினார் அப்படின்றத இந்த காணொலியில் முழுசாக பார்க்கலாம். நான் உங்கள் விஜே மொக்கப்பையன் மனோஜ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவகங்கை மாவட்டம் ஏரியூரை சேர்ந்தவர் தான் நமது ரோபோ சங்கர் அண்ணா. அவர் சின்ன வயசில் இருந்தே அதாவது பாடி பில்டிங் அது மேலே ரொம்ப அதீத காதல் இருந்திருக்கு. ஸோ அதனாலே அவர் மிஸ்டர் மதுரை பட்டம் 5 முறை வென்றிருக்காரு. இவர் சின்ன வயசுலேருந்தே கமல்ஹாசனை பார்த்து வளர்ந்தவர். ஸோ அவரை பார்க்கும்போதெல்லாம் இவருக்கு தனக்குள்ள நம்மளும் திரை உலகிற்கு போகணும் அப்படின்னு நிறையா கலைகளை வளர்த்துக்கிட்டார். அதில் முதற்படியாக நடனக்கலை, அதாவது ஊரில் நடக்கிற சின்ன சின்ன திருவிழாவில் பெரிய நடன கலைஞராக இருந்து வலம் வந்தார். அதுக்கப்புறம் திருவிழா மேடைகளில் கிடைக்கிற கேப்பில் என்னென்ன ஒர்க் கிடைக்குதோ இவர் கிடைக்கிற சின்ன சின்ன மேடையெல்லாம் ரொம்பவே பயன்படுத்திக்கிட்டார். தனக்குள்ள ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டே இருந்தார் ஒவ்வொரு நாளும். அதாவது மிமிக்கிரி, எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி நிறைய பேர் பற்றி இவர் பேசிக்கிட்டே இருப்பார். அந்த திறமையெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஒரு கட்டத்தில் 2022ஆம் ஆண்டு பிரியாங்கா அப்படிங்கிறவரை இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, ஜிம் ட்ரெயினராக போகிறாரு. ஜிம் ட்ரெயினராக போயிட்டும் ரொம்ப கஷ்டத்தில் கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தார். என்னென்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலைக்கெல்லாம் போயிட்டு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கிட்டு இருந்தாங்க. அப்போது தான் ஒரு கட்டத்தில் தன்னோட மனைவி மூலியமாக அவங்க டிவிக்கு என்டர் ஆகிறாங்க. அதாவது சின்ன திரைக்கு என்டர் ஆகுறாங்க. தனியார் தொலைக்காட்சியில் கலக்க போவது யார் அப்படின்ற ஒரு ஷோ. அந்த ஷோ பார்த்திங்கன்னா அதுதான் முதல் எபிசோடு. அந்த முதல் எபிசோடில் அவர் பண்ணுறாரு. முதல் எபிசோடு அதுதான் அவரோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமாக அதுதான் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது அதில் ஒரு ஜூனியராக ஒரு ஆங்கராக இருந்தவங்க தான் நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணா, சரிங்களா? அதுலேருந்து வாழ்க்கையை தொடங்கிட்டு அவர் நார்மலாக எல்லாரையும் பேசி சிரிக்க வைக்கிறதை விட இவருக்குள்ளே இருக்க இன்னொரு திறமை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ்லேயே மற்றவங்கள ரொம்ப அதிகமாக சிரிக்க வச்சுருக்காரு. இப்படி சிரிக்க வச்சுட்டு இருந்தவர் மற்றவங்க எல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல, இவருக்கு நல்ல திறமை இருக்குது, இவருக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாக கோகுல், இன்னொன்று சொல்லணும் முக்கியமாக, இவரோட மிமிக்கிரி ஆர்வம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சிவாஜி மாதிரி பேசுவார், ரஜினி மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி நிறைய பேர் யார் மாதிரி வேணாலும் பேசட்டும். பட் இருந்தாலும் இவருக்குன்னு ஒரு தனி அடையாளம் கொடுத்தது அந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வாய்ஸு தான். அந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வாய்ஸு பேசினதுனால இவருக்கு பட்டி தொட்டி எங்கும் நல்ல ஒரு ரசிகர் பட்டாளமே வந்துச்சு. கேப்டன் ரசிகர்களும் இவர் ரசிகராக வந்தாங்க. இவர் பார்ப்பதற்கும் கேப்டன் போல் இருந்திருப்பார். அப்போது வாய்ஸ் அந்த மாதிரி இருக்கனால நல்ல ரசிகர்கள் வரவேற்பு இவருக்கு இருந்தது. இந்த திறமையாக இருக்கிறதுனால கோகுல் அப்படின்றவர் 2011 ரவுத்திரம் படத்தில் இவர் ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்க. அதில் நடிச்சிருக்காரு. அப்படி நடிக்கும்போது இவர் பார்த்திங்கன்னா ஒரு மிமிக்ரி கலைஞராக தான் இருந்திருக்காரு, ஓகேங்களா? அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த படம் முடிஞ்சு எடிட்டிங்கெல்லாம் முடிஞ்சு வெளியே வரும்போது அந்த படத்தில் அவர் இல்லை, ஏன்னா எடிட்டிங்கில் தூக்கிட்டாங்க. அதற்கு பிறகு கோகுல் அப்படின்றவர் இவருக்கு பெரிய ஒரு சம்பவம் கொடுக்கணும், அதாவது பெரிய ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு ரொம்ப நாள் கழித்து வந்த படம் தான் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. அந்த படத்துக்கு அப்புறம் அவர் தெரியாத ஆளே இல்லை, ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டார். அவர் பார்த்திங்கன்னா இந்த திறமையில ஒவ்வொன்றா வளர்த்திட்டு ஒவ்வொரு படமாக, அதாவது சின்ன திரையிலிருந்து பெரிய திரைக்கு அப்படியே வளம் வந்துக்கிட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2023 அவருக்கு மஞ்சக்காமாலே வந்துருச்சு. அவர் அப்போ உடம்பு ரொம்பவே மெலிஞ்சு போயிருக்கும். அப்போது ரசிகர்கள் எல்லாம் பார்த்து அவர்கிட்ட கேட்டிருப்பாங்க, ஏன் இப்படி உடம்பு இப்படி மெலிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தம் தெரிவித்தாங்க. இருந்தாலும் அவர் நிறையா ஒரு நிகழ்ச்சியில்
அதாவது எல்லா நிகழ்ச்சியிலும் அவர் ஒன்று சொல்லியிருப்பார், குடி தான் என்னோட உடம்ப ரொம்பவே அரிச்சிருச்சு அப்படின்னு ஓப்பனாகவும் மனப்பூர்வமாகவும் அப்படியே சொல்லியிருப்பார் அவர். அவர் சொன்னது உண்மைதான். இருந்தாலும் அதுலேருந்து நான் மீண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து மீண்டு வந்தவர் மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்து உடம்பு நல்லா தரமாக ரெடி பண்ணி மறுபடியும் சின்ன திரையாக இருக்கட்டும் பெரிய திரையாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப நல்லாவே நடிப்பு திறமை காட்டி மறுபடியும் சிரிக்க வச்சு ஒரு கம்பேக் கொடுத்துருந்தாரு நம்ம ரோபோ சங்கர் அண்ணா. இவர் ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேடங்கள் பண்ணிகிட்டு இருப்பாருன்னு சொன்னால அந்த மிமிக்ரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவருக்கு எப்படி ரோபோ சங்கர் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, நிறையா மேடைகளில் இவர் ஜிம்பாயாக இருக்கார்ல, நிறையா மேடைகளில் உடம்பு ஃபுல்லாக பெயிண்ட் ஊற்றிக்குவார். அந்த பெயிண்டை ஊற்றி ரோபோ மாதிரியே தன்னை ஒரு ரோபோ அப்படின்ற கருதி ரோபோ மாதிரியே பண்ணி அனைவரையும் மக்கள் மனசை கவர்ந்தார். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்தது தான் இந்த ரோபோ சங்கர் அந்த பேர். சாதாரண சங்கராக இருந்தவர் ரோபோ சங்கராக மாறி இப்போ வரைக்கும் பெரிய அடையாளமாக கொடுத்துட்ருக்கு. அவர் நிறைய முன்னணி நடிகர்களோட நடிச்சிருக்காரு. தனுஷ், விஜய், நிறையா படங்கள், ஏகப்பட்ட படங்கள் சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். அதில் மாரி படத்தெல்லாம் அவர் பண்ணுற காமெடி இருக்குது, அதெல்லாம் சொல்லணும்னு இல்லை, அந்த அளவுக்கு இருக்கும். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அந்த படத்தில் ஒரு காமெடி ஒன்று பண்ணியிருப்பாருங்க. அதாவது அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும், கோழி கொக்கரக்கோன்னு கூவுச்சு, அந்த காமெடி தான் அது. முன்னெல்லாம் பார்க்கும்போது நல்லா சிரிப்பு வரும், விழுந்து சிரிப்பாங்க எங்கள் அம்மாலாம். ஆனால் இப்போது அந்த சீனை பார்த்தா, அந்த காமெடியை பார்த்தா சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியல. அந்த அளவுக்கு இப்போ திரை உலகமே ரொம்ப சோகத்தில் இருக்குது. ஏன்னா இறந்து போயிட்டார். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா படப்பிடிப்பில் இருக்கும்போது அவருக்கு நீர்ச்சத்து குறைபாட்டால் மயக்கம் அடைஞ்சிட்டார். மயக்கம் அடைஞ்ச உடனே சென்னையில் இருக்க பெருங்குடி அந்த ஹாஸ்பிட்டல், சென்னையில் இருக்க பெருங்குடியில் ஹாஸ்பிட்டலில் போய் அவரை அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்கே அவருக்கு சுவாச குழாய் மற்றும் சிறுநீரக பிரச்சனை ஏற்பட்டதுனால அவர் நம்ம எல்லாம் விட்டு பிரிஞ்சு போயிட்டார். நிறைய பேருக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குடி பழக்கம் ரொம்பவே இருக்குது. அதனால் குடிப்பழக்கம் யாருமே வச்சுக்க வேணாம். அதாவது குடிக்கு யாரும் அடிமையாக வேணாம், மதுவுக்கு அடிமையாக வேணாம். ஏன்னா இவர் இறந்தது பார்த்தீங்கன்னா வெறும் 46 வயசு தான். இந்த வயசுலேயே இறந்து போயிருக்காரு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அவரும் சொல்லியிருக்காரு. நம்ம ரோபோ சங்கர் அண்ணா ரீசெண்டாக கலந்துக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன், லாஸ்ட்டாக கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சி என்னன்னா, இளையராஜா இருக்கார்ல, அவருடைய பாராட்டு விழாவில் கலந்துருக்காரு. அதில் கலந்துக்கிட்டு திரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்புறம் கமல்ஹாசன் 2 பேரையும் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டார். இதுதான் கடைசியாக அவர் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சி. இருந்தாலும் அவரோட பிரிவை யாருனாலையும் ஏற்றுக்க முடியாது. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா வெறும் காமெடி நடிகர்கள் மற்றவங்களை சிரிக்க வைக்கிறவங்க தான் சீக்கிரமாக நம்மளை வச்சுட்டு போயிடுறாங்க. அதாவது விவேக் சாராக இருக்கட்டும், மனோபாலா சாராக இருக்கட்டும், மயில்சாமியாக இருக்கட்டும், டெல்லி கணேஷ் சார், இப்போ நம்ம ரோபோ சங்கர் அண்ணா, அனைவரையும் சிரிக்க வைக்கும் காமெடி நடிகர்கள் தான் நம்மளை விட்டு பிரிஞ்சு போய்கிட்டே இருக்காங்க. இதனால் அவரோட பிரிவு யாராலும் ஏற்றுக்க முடியாது. என்னால் மட்டும் இல்லை, திரையுலகில் யாராலும் ஏற்றுக்க முடியாது. அவர் டிவி நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கலக்கு போவது யார் அதில் தான் முதல்ல வந்தார். கலக்கு போவது யார், கிங் ஆஃப் காமெடி ஜூனியர், இதயத்தை திருடாதே, கண்ணான கண்ணே, கன்னித்தீவு, செம்பருத்தி, கலக்கு போவது யார் 3, ராஜா வீட்ல பார்ட்டி, இந்த மாதிரி. இது சின்ன திரையில் மட்டும்தான். இதுக்கப்புறம் பெரிய திரையில் ஏகப்பட்ட படங்கள், நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு நம்ம ரோபோ சங்கர் அண்ணா. அது ஒவ்வொன்றா பார்த்துருவோம். 2007 தீபாவளி படத்தில் அதில் ஒரு சின்ன கேரக்டர் வருவார். அதில் ஆரம்பித்து தீபாவளி, ரௌத்திரம், இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, யாருடா மகேஷ், வாயை மூடி பேசவும், கப்பல், டூரிங் டாக்கீஸ், ரொம்ப நல்லவன்டா நீ, மாறி, 3 வார்த்தை, புலி, மாயா, சாகசம், இப்படின்னு பல படங்கள் நடித்து ஒரு முன்னணி நட்சத்திரமாக ஒரு தமிழ் திரையுலகில் நமக்குன்னு ஒரு தனி அடையாளமாக இருந்த ரோபோ சங்கர் இவ்வளோ படம் பண்ணியிருக்காரு. இவர் நேற்று செப்டம்பர் 18ஆம் தேதி சென்னையில் இருக்க பெருங்குடியில் காலமாயிட்டார். இவரோட பிரிவு என்னால் மட்டும் இல்லை, திரை உலகில் யாருனாலும் ஏற்றுக்க முடியல. இதற்கு இரங்கல் தெரிவிக்க சின்ன திரையிலிருந்தும் வெள்ளித்திரையிலிருந்தும் நிறையா பிரபலங்கள் இரங்கல் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு என்னோடய வருத்தத்தை நான் ரொம்பவே தெரிவிச்சுக்கிறேன். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரோபோ சங்கர் அண்ணா மாதிரி இன்னொரு அண்ணா திருப்பி லைஃப்பில் வரவும் மாட்டாங்க, கிடைக்கவும் மாட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் எங்கேயும் விட்டு போகல, நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்கள் ப்ளஸ் எப்போவுமே எங்களுக்கு இருக்குது ரோபோ சங்கர் அண்ணா.